கர்த்தரே, உங்களை பெரியவர் நினைச்சுக்கிட்டு இப்படி சாதி பண்ணிட்டீங்களே. 1.5 கோடி ரூபா சரக்கு போயிருச்சு ஐயா. முகிதீன் அடி வாங்கி வாக்குமூலம் ஏதாவது கொடுத்துருவானா? ஆஹா, அவனை அடிச்சே கொன்னாலும் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான்டா. ஆண்டவரே, சோதிக்காதீங்க. உயிர் மேல எல்லாருக்கும் ஆசை இருக்குப்பா. டார்ச்சர் பண்ணா யார் வேணாலும் உண்மையை சொல்லிடலாம். அப்போ புதுசா வந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆபீசர் அவன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். சொல்றா, யாருக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற? எனக்காகத்தான் சார். உனக்காகவா? சொல்றா. மரியாதையா உண்மையா சொன்னா உனக்கு நல்லது. சொல்றா டேய். இவன் கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் சார். உண்மையை சொல்ல வைக்கிற வழி ஒண்ணு இருக்கு. 3வது வழியே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்ரூம் போனா கூட நம்ம கிட்ட தான் கேட்கணும். ஒரு வழியும் தேவையில்லை. இவன் வாயில இருந்து நானே உண்மையை வர வைக்கிறேன். சொல்றா. சார், உங்களை தேடி ஒருத்தர் வந்துட்டு போனாரு. யாரு? யாருன்னு தெரியல, ஆனா இந்த பெட்டியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வரோம். வீட்டை சர்ச் பண்ணணும். ப்ளீஸ் கம் இன். கேரி ஆன். நத்திங் சார். ஒன்னும் கிடைக்கல சார். திடீர்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால வந்தோம். சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஆல் ரைட் சார். சர்ச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் சைன் பண்ணி கொடுங்க. ஓகே சார். யூ ஆர் வெல்கம். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, விஜிலன்ஸ் தானே? ஆமா. நான் கஸ்டம் ஆபீசர் ஜேம்ஸ் மேத்யூ பேசுறேன். என்ன மாட்டி விடுறதுக்காக நீங்க கொடுத்தமிச்ச 1 லட்சம் ரூபாய் உங்க கார்ல தான் இருக்கு. வாட் நான்சென்ஸ். டென்ஷன் ஆகாதீங்க சார். அப்புறம் உங்க கார்ல இருக்க 1 லட்சம் ரூபாய் சீக்கிரம் எடுக்கலனா லஞ்சம் வாங்கிய விஜிலன்ஸ் ஆபீசர் கைதுன்னு நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். அட என் கர்த்தாவே, விஜிலன்ஸ் ஆபீசர் கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு எனக்கு புரியல. டேய் பசங்களா, நோட்டு கட்ட பெட்டியில வச்சு தானடா கொடுத்து அனுப்பிச்சீங்க? ஆமாப்பா. உங்க உருப்படாத ஐடியாவால தேவையில்லாம 1 லட்சம் போனதான் மிச்சம். உங்க அப்பனோட கேவலமான ஐடியானாலதான் வயக்காட்டுல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி திரிஞ்சுகிட்டு இருந்த உங்க அப்பா இன்னைக்கு பெர்னாண்டஸ் முதலாளியா உட்காந்துருக்கேன். எப்பா பார்த்தாலும் இந்த பழைய கதையே பேசுங்க. ஒண்ணு அவனுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட பாருங்கப்பா, இல்ல அவனை இல்லாம பண்ணுங்க. என்னுடைய கர்த்தாவே, அவனை இல்லாம பண்றதுக்கு எனக்கு சக்தி கொடு.